இன்றைய தியானத்தின் தலைப்பு எலியாவின் அற்புதங்கள். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வசனங்கள் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். இந்த அதிகாரத்திலே 3 அற்புதங்கள் சொல்லப்பட்டுள்ளன. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். இந்த அதிகாரத்திலே 2 அற்புதங்கள் சொல்லப்பட்டுள்ளன. 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம். இந்த அதிகாரத்திலே 2 அற்புதங்கள் சொல்லப்பட்டுள்ளன. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம். இந்த அதிகாரத்திலே ஒரு அற்புதம் சொல்லப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். யோர்தான் ஆற்றின் கிழக்கே யாபோக் பள்ளத்தாக்கின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதி வரை பரந்து விரிந்திருந்த செழிப்பான இடம்தான் கீலேயாத். விவரத்திற்கு என்னாகமம் 32ஆம் அதிகாரம், யோசுவா 12ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 10வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கவும். கீலேயாத் தானியம் விளைவிப்பதற்கும் ஆடு மாடுகள் புல் மேய்ப்பதற்கும் ஒரு நல்ல பகுதியாயிருந்தது. இந்த பகுதியில் வசித்தவன் தான் திஸ்பியன் ஆகிய எலியா. தாய் யார், தகப்பன் யார், அவன் எப்படி வளர்க்கப்பட்டான் போன்ற விவரங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஆவியானவர் 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரத்திலே வல்லமையான தீர்க்க தரிசனத்தோடு அவனை அறிமுகம் செய்வதை நாம் காணலாம். இந்த எலியா என்கிற தீர்க்கதரிசி மற்ற தீர்க்கதரிசிகளில் இருந்து வேறுபட்டவன். உதாரணமாக ஏசையா, எசேக்கியேல், எரேமியா, யோனா இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை கொடுத்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்வதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை நாம் எலியாவிடம் காண முடியாது. மிகவும் விசித்திரமான ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி. நான் சில நேரம் எலியா தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது கர்த்தரே எலியாவின் ரூபத்தில் வருகிறாரா, இல்லாவிட்டால் எலியா கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே, நான் தீர்க்க தரிசனமாக உரைக்கப் போகிற காரியத்தை கேட்டு அதை நீர் அப்படியே நிறைவேற்றுவீராக, அதை விட்டுவிட்டு இது என் சித்தம் அல்ல என்று சொல்லி செய்யாமல் விட்டுவிட வேண்டாம் என்று கர்த்தரிடம் வேண்டிக் கொண்டு தீர்க்க தரிசனம் உரைப்பான் என்று நினைப்பதுண்டு. What a great prophet! Elijah, the prophet who has performed miracles, is really wonderful. இவ்வளவு வல்லமை கொண்ட எலியா ஒரு பெண் இசபேல் நாளை இந்த நேரத்திலே உன்னை கொன்று விடுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு பயந்து ஓடுகிறான். ஏன் அந்த பயம்? கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு பதிவில் அதை பற்றி காண்போம். பிரியமானவர்களே, இசபேலை பார்த்து, நீ என்னை கொல்லுகிறாயா அல்லது கர்த்தர் உன்னை அடிக்கிறாரா என்று பார்க்கலாம் என்று சவால் விட்டிருக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணிடம் சவால் விடுவது முறையல்ல என்று எலியா நினைத்திருக்கலாம். தட் இஸ் எலைஜா. காகத்தினால் போஷிக்கப்பட்டவன், சாகலாம் என்று முடிவு செய்திருந்த சாரிபாத் விதவை மூலம் போஷிக்கப்பட்டவன். நிச்சயமாக எல்லா தீர்க்கதரிசிகளிலும் இந்த எலியா மாறுபட்டவன். இந்த அறிமுகத்தோடு வேதத்தில் எழுதப்பட்ட அவன் செய்த 8 அற்புதங்களை பற்றி நாம் காண்போம். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி தனக்கு முன்னிருந்த எல்லோரை பார்க்கிலும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆகையால் கர்த்தர் எலியாவை அனுப்புகிறார். ஆனாலும் ஆகாப் பாகால் தான் வல்லமையுள்ள தெய்வம் என்று சொல்ல, அந்த நேரத்திலே உன்னுடைய தவறான எண்ணத்திற்காக நீயும் உன் நாட்டு ஜனங்களும் பஞ்சத்திலே கஷ்டப்படுவீர்கள் என்று சொல்லி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அது அப்படியே நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா செய்த 2வது அற்புதம். கர்த்தர் எலியாவை, நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு,
உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அங்கே சென்ற எலியா விதவையை கண்டு தன் பசிக்கு அடை செய்து கொடுக்க கேட்க, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக கொஞ்சம் மாவுதான் இருக்கிறது என்றாள். உடனே எலியா, பயப்படாதே, ஒரு அடையை செய்து முதலில் எனக்கு கொண்டு வா என்றான். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அது அப்படியே நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியாவின் மூன்றாவது அற்புதம். இப்படி இருக்கையில் சாரிபாத் விதவையின் மகன் வியாதியாகி மரித்து விடுகிறான். அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு எலியா, உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியில் இருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். உடனே எலியா மகனை உயிருடன் அவளிடம் ஒப்படைக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா செய்த நான்காவது அற்புதம். பாகால் வல்லமை தெய்வமா, கர்த்தர் வல்லமையானவரா என்பதை நிரூபிக்க எலியா ஆகாபிடம், உன்னிடம் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லோரையும் வரவழை. பாகாலின் சார்பாக அவர்கள் எல்லோரும் நிற்கட்டும், என் கடவுளின் சார்பாக நான் மட்டும் நிற்கிறேன் என்று சொல்லுகிறான். ஒரு காளையை வெட்டி பலிபீடத்தில் வைப்போம், ஆனால் நெருப்பு வைக்க கூடாது. யாருடைய பலியை வானத்து நெருப்பு இறங்கி வந்து எடுத்துக் கொள்கிறதோ அதுதான் உண்மையான கடவுள், சம்மதமா என்று சவால் விட்டான். பாகால் நெருப்பை அனுப்பவில்லை. எலியாவின் ஜெபம் கேட்டு கர்த்தர் அக்கினியை அனுப்புகிறார். அங்கே இருந்த ஜனங்கள் எல்லோரும் முகம் கொப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மீதமுள்ள 4 அற்புதங்களை நாளைய பதிவில் தியானிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய நாளை ஆசீர்வதித்து கூட்டு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த நாளிலும் உம் தாசனாகிய எலியாவை பற்றி மீண்டும் ஒருமுறை தியானிக்க செய்தீர். உமக்கு நன்றி. நம்மை போல் பாடுள்ள மனிதனாக எலியா இருந்தாலும் கருத்தாய் ஜெபித்தான் என்று வாசிக்கிறோம். எங்கள் மேலும் அத்தகைய ஜெப ஆவியை ஊற்றி ஜெபிக்க வையும். அதன் மூலம் நாங்களும் ஜனங்கள் மத்தியில் உம் வல்லமையுள்ள நாமத்தை பறைசாற்ற செய்யும். தகப்பனே, நீர் எப்போதும் எங்களோடு இருந்து எங்களை நல்வழி நடத்தி ஆற்றி தேற்றி அரவணைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிற அன்பிற்காய் உமக்கு நன்றி. கர்த்தாவே, உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.